நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் இன்று புதிய வரலாற்று சாதனையை படைக்க உள்ளது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பல்லோ 13 விண்கலம் பூமியிலிருந்து சென்ற 2,48,655 மைல்கள் என்ற தூர சாதனையை இது முறியடிக்கிறது. இன்று இரவு ஆர்டெமிஸ் விண்கலம் சுமார் 2,52,760 மைல்கள் தொலைவை எட்டும். இந்த நிலவு பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள் நிலவின் இதுவரை பார்த்திராத 21% பின்புற பகுதியை புகைப்படம் எடுத்து ஆய்வு செய்ய உள்ளனர். ஆர்டெமிஸ் 3 திட்டத்தின் மூலம் நிலவில் மனிதர்களை தரையிறக்குவதற்கு முன்னதாக விண்கலத்தின் செயல்பாடுகளை சோதிக்க இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவும் சமவெளி பகுதிகளில் கனமழையும் தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக அட்டல் சுரங்கப்பாதையின் வடக்கு நுழைவு வாயில் அருகே பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. லாகூல் ஸ்பிதி மாவட்டத்தில் 145 சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதத்தின் முதல் 5 நாட்களில் மட்டும் இயல்பை விட 117%க்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் பனிச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் 48வது நிறுவன தினத்தை முன்னிட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கட்சி கொடியேற்றினார். சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கொடியேற்றினார். உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத், குஜராத்தில் முதல்வர் பூபேந்திர பட்டேல் ஆகியோர் கட்சி கொடியை ஏற்றினர். குஜராத் மக்கள் கல்வியறிவற்றவர்கள் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய கார்கே, பாஜகவும் இடதுசாரிகளும் கேரள மக்களை முட்டாள்களாக்க முடியாது என்றும், ஏனெனில் அவர்கள் குஜராத்திலும் மற்ற பகுதிகளிலும் உள்ளவர்களைப் போல கல்வியறிவற்றவர்கள் அல்லர் என்றும் கூறியிருந்தார். இது 6 கோடி குஜராத்திகளை காங்கிரஸ் தலைவர் அவமதித்து விட்டார் என்றும், இது காந்தி, பட்டேல், மோடி போன்ற தலைவர்களை நாட்டுக்கு தந்த மண் என்றும் குஜராத் துணை முதல்வர் ஹர்ஷ் சங்வி விமர்சித்துள்ளார். அவர்களை அவமதித்தவர்களை குஜராத்திகள் மன்னிக்கவே கூடாது என்றும் ஹர்ஷ் சங்வி பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் வாகனங்கள் விற்பனை வரலாறு காணாத அளவை தொட்டுள்ளது. வாகன விற்பனை நிறுவனங்கள் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி கடந்த 2025-2026 நிதியாண்டில் வாகன விற்பனை 13.3 விழுக்காடு அதிகரித்து 2,96,71,064 இருந்தது. இருசக்கர வாகனங்களிலிருந்து சரக்கு வாகனங்கள் வரை அனைத்து வகை வாகனங்களும் விற்பனை அதிகரித்திருந்ததாகவும், இது இந்திய வாகனத்துறை வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றும் பாடா அமைப்பதன் தலைவர் விக்னேஸ்வர் தெரிவித்தார். வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்போம் இதற்கு ஒரு காரணம் என்று அவர் கூறினார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடி வழக்கில் தேடப்படும் முக்கிய நபரான டாக்டர் அப்சல் பணக்கட்டுகளுக்கு நடுவே சொகுசாக இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஈட்டியதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய காணொலியின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள இவரையும் அவரது கூட்டாளிகளையும் பிடிக்க கான்பூர் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஞானேந்திரகுமார் சர்மா விவாகரத்து பெற்று வீடு திரும்பிய தனது மகள் பிரணீதாவை மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்றார். 2018 தொடங்கிய பிரணீதாவின் திருமண வாழ்க்கை சுமூகமாக அமையாததால் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு அவருக்கு விவாகரத்து கிடைத்தது. விவாகரத்து பெற்ற மகளை பிறந்த வீட்டுக்கு வரவேற்கும் தந்தையின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. குடும்பத்தினர் அனைவரும் நான் என் மகளை நேசிக்கிறேன் என்று அச்சிடப்பட்ட கருப்பு டி ஷர்ட் அணிந்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். திமுக ஆட்சியில் இருக்கும் வரை மத்திய அரசால் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை கொண்டுவர முடியாது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார்.
மத்திய அரசு இந்த வருஷம் மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வராங்க சிபிஎஸ்இல. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற வரைக்கும் அது சார் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு. 234 தொகுதியில் வெற்றி பெறுவீங்களா? 234 வெற்றி பெறுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். போதுமா? அவதூறு பேசுவதை விட்டுவிட்டு மத்திய அரசுடன் பேசி தமிழகத்தின் வாழ்வுரிமை தொடர்பான கேள்விகளுக்கு பழனிசாமி பதில் பெற்றுத் தருவாரா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், தமிழக மண்ணில் நின்று கொண்டு மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவோம் என்று பிரச்சாரம் செய்ய பாஜகவிற்கு துணிச்சல் இருக்கிறதா என்று வினா தொடுத்துள்ளார். பாஜக ஆளும் அதன் செல்ல குழந்தை மாநிலங்களுக்கு வாரி வழங்கப்படுவது எவ்வளவு? தமிழகத்திற்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதி எவ்வளவு? இதனை வெளியிட தயாரா என்றும் கேள்விக்கணை தொடுத்துள்ளார். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவைக்கும் FCRA சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறுவார்களா என்றும் முதல்வர் வரிசையாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். டெல்லியிலிருந்து எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தான் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் இதுவரை 7 முறை போட்டியிட்டுள்ள கே பழனிசாமி 5 முறை வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் 8வது முறையாக எடப்பாடியில் போட்டியிடும் அவர் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் நடத்தும் CBSE பள்ளியில் எந்த மொழியையும் அவர் அனுமதிப்பார் எனவும் கே பழனிசாமி விமர்சித்தார். தமிழகத்துல மும்மொழி கொள்கையை கொண்டு வர இப்ப சொல்லுவாங்களா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொல்லி சவால் விட்டிருக்காரு எடப்பாடி ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதியே பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு, ஸ்கூலு CBSE ஸ்கூல் நடத்திட்டு இருக்காருல்ல. எல்லாம் அவையெல்லாம் நடத்தினா அதெல்லாம் வேணா எந்த மொழி வேணாலும் அனுமதிப்பாங்க. ஆனா கேள்வி மட்டும் கேட்கறீங்க, அவரை கேளுங்க. பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு, இப்ப ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு இல்ல, CBSE ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு இல்லையான்னு கேளுங்க. தேமுதிகவுக்கு MP சீட் வழங்கப்படாதது குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம் கொடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசிக குறித்தும் விமர்சனங்களை முன்வைத்தார். தேமுதிக விமர்சித்ததா சொல்றாங்க, 6% வாக்கு வங்கி தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கின்ற நிலை எதுதானே? உங்க பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். MP சீட் கொடுக்கல, ஏமாத்திட்டீங்க. இல்லையே, நான் தெளிவுபடுத்திட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. 2026 கொடுப்பேன்னு சொன்னேன். அவர்களுடைய மனநிலை வேறையா இருந்தது, கூட்டணி மாறிட்டாங்க. சார், திமுக கூட்டணியில பல்வேறு இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்னம் கூட வரைய மாட்டேங்கிறாங்க, அவர் பேரை கூட எழுத மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணியில எப்படி பலன் சொல்லிட்டு இருக்காங்க? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கிட்ட கேளுங்க. சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு தாங்கி பிடித்தவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன். அவர் தான் இந்த கேள்வி கேட்கணும். அவருக்கு கிடைத்த பரிசு. முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து 3 முறை வெற்றியை தந்த போடி தொகுதியில் இந்த முறை திமுக சார்பில் போட்டியிடுகிறார் O பன்னீர்செல்வம். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி வந்த வழி தவறான வழி என்றும் அவருக்கு நன்றி உணர்வே கிடையாது எனவும் விமர்சித்தார். மக்களால் அபிமானத்தோடு ஆதரவோடு தான் மக்கள் பிரதிநிதிகள் வர வேண்டும், செயலாற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்த வழி தவறான வழி. அவர் கட்சிக்கு வந்த வழியும் தவறு. மாண்புமிகு முதலமைச்சராக யார் நியமனம் பண்ணது? சின்னம்மா அவர்கள். அவர்களையே சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிறது அப்படி சொன்னால், ஒரு நன்றி உணர்வில்லாத ஒரு மனிதர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்றும் தோல்வியைத்தான் படுதோல்வியைத்தான் சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது. அது உள்பட 6 வழக்குகள் இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் துரை சந்திரசேகரனை 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தால் அவரை அமைச்சராக்க முதல்வரிடம் பரிந்துரைப்பேன் என தொண்டர்களுக்கு உதயநிதி உறுதியளித்தார். தலைவர்கிட்ட போய் சண்டை போட்டு 1 லட்சம் வாக்கு
சரி உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். 60,000 வாக்கு செஞ்சு காட்டுறீங்களா? நிச்சயம் பண்ணி காட்டுவீங்களா? நீங்க சொல்றது செஞ்சுட்டீங்கன்னா நான் சொல்றது செஞ்சு காட்டுறேன். அப்புறம் அவரு எனக்கு பரிந்துரை பண்ணணும், என்ன அமைச்சர் ஆகிறதுக்கு அவர் பரிந்துரை பண்ணணும். அவதூறு பேசுவதை விட்டுவிட்டு மத்திய அரசோடு பேசி தமிழகத்தின் வாழ்வுரிமை தொடர்பான கேள்விகளுக்கு பழனிசாமி பதில் பெற்று தருவாரா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் இட்டிருக்கும் பதிவில், தமிழக மண்ணில் நின்று கொண்டு மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என பிரச்சாரம் செய்ய பாஜகவிற்கு துணிச்சல் இருக்கிறதா என்று வினா தொடுத்துள்ளார். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவைக்கும் FCRA சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெறுவார்களா என்றும் முதல்வர் வரிசையாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் நடத்தும் CBSE பள்ளியில் எந்த மொழியையும் அவர் அனுமதிப்பார் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தான் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் இதுவரை 7 முறை போட்டியிட்டுள்ள அவர் 5 முறை வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் 8வது முறையாக எடப்பாடியில் போட்டியிடும் அவர் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தேமுதிகவுக்கு MP சீட் வழங்கப்படாதது குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவுக்கு 2026இல் MP சீட் வழங்குவதாக கூறியதாகவும், ஆனால் அதற்குள் அவர்கள் கூட்டணி மாறிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். திமுகவை தாங்கி பிடித்ததற்கு VCகவிற்கு பரிசு கிடைத்திருப்பதாகவும் பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. 234 தொகுதிகளையும் சேர்த்து சுயேட்சைகள் உட்பட சுமார் 4000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் சுமார் 3000 பேர் ஆண்களும் 800 பெண்களும் அடங்குவர். வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை அடுத்து செவ்வாயன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் பல்வேறு கட்சிகளில் முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அவிநாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். காட்பாடி தொகுதியில் 11வது முறையாக அமைச்சரும் திமுக பொதுச் செயலருமான துரைமுருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும், விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்தும் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அமைச்சர் துரைமுருகன் தனது வேட்புமனுவில் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன. காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் அவர் தனது பெயரில் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும், தனது மனைவி பெயரில் 59 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னிடம் 1/2 கிலோ தங்கம், 1 கேரட் வைரம், 2 கிலோ வெள்ளி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன் மீது லஞ்ச ஒழிப்பு வழக்கு உட்பட 9 வழக்குகள் இருப்பதாகவும் துரைமுருகன் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும், தருமபுரி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணியும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து 3 முறை வெற்றியை தந்த போடி தொகுதியில் இந்த முறை திமுக சார்பில் களம் காண்கிறார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி வந்த வழி தவறான வழி என்றும், அவருக்கு நன்றி உணர்வே கிடையாது எனவும் விமர்சித்தார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை மயிலாப்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் உடனிருந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூரியன் மறைந்து மழை பெய்வதால் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரையுடன் இலையும் சேர்ந்தே மலரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திமுக சார்பில் ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திமுக தலைமை அறிவித்த வேட்பாளர்கள் பட்டியலில் ராணிப்பேட்டை தொகுதியில் காந்தியின் மகன் வினோத் காந்தி பெயர் இடம்பெற்றிருந்தது. தனக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காத நிலையில் அமைச்சர் காந்தி அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. அவரது மகன் வினோத் காந்திக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியதாக கூறப்பட்ட நிலையில் காந்தி இன்று ராணிப்பேட்டை தொகுதியில் 7வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னையில் 10 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் பறக்கும் படையினரோடு சேர்ந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டனர்.
குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான பட்டினப்பாக்கம் வீடு, எழும்பூர் விடுதி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்பட்டது. அசாமில் காங்கிரஸ் கட்சி சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இதனால் மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் பார்பெட்டாவில் பேசிய பிரதமர் மோடி, சட்டவிரோத குடியேறிகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தால் அதை காங்கிரஸ் எதிர்ப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் பாகிஸ்தானின் தாளத்திற்கு ஏற்ப ஆடுவதாகவும் இதனால் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மோடியும் பினராயி விஜயனும் மக்களின் சேவகர்களாக செயல்படாமல் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் பரப்புரையில் பேசிய அவர், ஆளும் இடதுசாரி முன்னணிக்கும் பாஜகவிற்கும் இடையே ரகசிய கூட்டு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரள முதல்வர் மீதோ அல்லது அவர் குடும்பத்தினர் மீதோ இதுவரை அமலாக்கத்துறை அல்லது சிபிஐ ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ராகுல் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண சேவை வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டார். வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்கு பரப்புரைக்கு சென்ற ராகுல் காந்தி காங்கிரஸ், திமுக மற்றும் விசிக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு திரட்டினார். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரியில் 6 மாதங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், ஒவ்வொரு டெண்டருக்கும் 30 விழுக்காடு கமிஷன் வாங்கப்படுவதாகவும் ஊழல் மலிந்திருப்பதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். காரைக்கால் துறைமுகம் விற்கப்பட்டு விட்டதாகவும் அடுத்ததாக மின்வாரியமும் அதானி குழுமத்திற்கு விற்கப்படக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மக்களுக்கும் தனக்குமான உறவு தன் குடும்பத்தோடு பிணைக்கப்பட்ட ஆழமான உறவு என்று ராகுல் காந்தி நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்தால் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார் என மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தியாகராயன் நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகளோடு கொடியேற்றி இனிப்பு வழங்கி பாஜக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடிய பியூஷ் கோயல் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கியது குடும்ப ஆட்சியை தொடரத்தான் என்று விமர்சித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் துரை சந்திரசேகரனை 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தால் அவரை அமைச்சராக்க முதல்வரிடம் பரிந்துரைப்பேன் என தொண்டர்களுக்கு உதயநிதி உறுதியளித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து எடப்பாடி கே. பழனிசாமி கூறிய கருத்து உண்மை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக அவர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், கருணாநிதியின் நினைவிடம் குறித்தும் பேசினார். காமராஜருக்கு இடம் மறுப்பு என்பது குற்றச்சாட்டல்ல, உண்மை என்றும் சீமான் குறிப்பிட்டார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு அக்கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்க மறுத்த நிர்வாகிகள் ஆதரவு திரட்ட வந்த வேட்பாளரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எம்பி மாணிக்கம் தாக்கூர் திட்டமிட்டே வெளியூர் வேட்பாளரை நிறுத்தியுள்ளதாக குற்றஞ்சாட்டிய நிர்வாகிகள் மேலூர் மண்ணைச் சேர்ந்தவருக்கே வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி வேட்புமனு தாக்கலின் போது ராமதாஸ் தரப்பு வேட்பாளருக்கும் அன்புமணி பாமகவைச் சேர்ந்தவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. செஞ்சி தொகுதியில் ராமதாஸ் தரப்பில் கனல் பெருமாள் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அன்புமணி தரப்பு பாமகவைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் பாமக துண்டினை பயன்படுத்தக்கூடாது என கனல் பெருமாளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் இருவரையும் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டையில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல்லில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார்.
போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். சென்னை பெரம்பூர் பாமக வேட்பாளர் திலகபாமா கொடுங்கையூர் பகுதிகளில் பரப்புரை செய்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். கோடை வெப்பம் தகித்து வந்த நிலையில் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் திடீரென மழை பெய்தது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, டி நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை, கே நகர், நந்தனம், சாலிகிராமம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளில் கனமழை பெய்தது. கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இருப்பினும் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வெப்பச்சலனம் காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சுங்குவார்சத்திரம், இருங்காட்டுக்கோட்டை, வல்லக்கோட்டை, தாம்பரம், குரோம்போட்டையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. ஆவடி, திருமுல்லைவாயல், அண்ணனூர், பட்டாபிராம், திருநின்றவூர், பூவிருந்தவல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த திடீர் மழையால் கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த கோடை வெப்பம் தணிந்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக கே நகரில் 58 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் நந்தனம் பகுதியில் 46 மில்லிமீட்டர், தாமரைப்பாக்கத்தில் 39 மில்லிமீட்டர், கிண்டியில் 38 மில்லிமீட்டர், சாலிகிராமத்தில் 35 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகப்பேரில் 33 மில்லிமீட்டர், நெற்குன்றத்தில் 26 மில்லிமீட்டர், திருநின்றவூரில் 20 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 10 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வெதர்மேன் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக சென்னை மதுரவாயல் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரவாயலிலிருந்து பூந்தமல்லி நோக்கி செல்லும் பைபாஸ் சாலையில் 1 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மதுரவாயல் நோக்கி செல்லும் சாலையிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை சீர்படுத்த போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை அம்பத்தூரில் சாலையோரம் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் சிடிஎச் சாலை, அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் சாலையில் நீர் தேங்கியது. இதனால் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மதுரவாயல் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நெற்குன்றம், கோவர்தன் நகர் 8வது தெருவில் உயரழுத்த மின்கம்பி அறுந்து சாலையில் விழுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அவ்வழியாக யாரும் செல்லாமல் இருக்க இருசக்கர வாகனங்களால் சாலையை அடைத்தனர். புதுக்கோட்டை, ஆலங்குடி, கீரமங்கலம், அறந்தாங்கி, நாகுடி, திருமயம், அரிமளம், பொன்னமராவதி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும், மணமேல்குடி, கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதேபோல ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், காரையூர், ரணசிங்கபுரம், கோட்டையிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நெற்குப்பை பேரூராட்சி, தெக்கூர், மகிபாலன்பட்டி, கண்டவராயன்பட்டி போன்ற பல்வேறு கிராமங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் வீசிய பலத்த சூறை காற்று மற்றும் கனமழையின் காரணமாக சென்னையிலிருந்து வந்த ராமேஸ்வரம் போர்ட் மெயில் ரயில் மண்டபம் நிலையத்தில் 1 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டதால் பயணிகள் ரயில் பெட்டிகளில் பெரும் இன்னலுக்கு உள்ளாகினர். பின்னர் மழை நின்று காற்றின் வேகம் குறைந்ததும் ரயில் மீண்டும் இயக்கப்பட்டது. பாலம் திறக்கப்பட்ட ஓராண்டில் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படுவது இது 5வது முறையாகும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பிற்பகலில் சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் 1120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,10,480 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்து 1,11,920 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 180 ரூபாய் உயர்ந்து 13,990 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தை போல வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிலோவிற்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் அதிகரித்து 260 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர்களாக 19 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். மூத்த அரசியல் தலைவர் சரத்பவார்,
மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே உள்ளிட்ட 19 பேர் பதவியேற்றனர். இதில் தமிழகத்திலிருந்து அதிகபட்சமாக 6 பேரும், மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து தலா 5 பேரும், ஒடிஷாவிலிருந்து 3 பேரும் பதவியேற்றனர். தமிழகத்திலிருந்து திமுகவின் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுகவின் தம்பிதுரை, பாமகவின் அன்புமணி ராமதாஸ், காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் LK சுதீஷ் ஆகியோர் பதவியேற்றனர். புதிய உறுப்பினர்கள் அனைவரையும் மாநிலங்களவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் வரவேற்று பேசினார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்து உண்மை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக அவர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கருணாநிதி நினைவிடம் குறித்தும் பேசியுள்ளார். ஐயா சொல்ற குற்றச்சாட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது உண்மை. வேணா அங்க காந்தி மண்டபத்தில் இடம் தரேன்னு சொன்னார்ல. இப்ப காமராஜ் பேரை நான் என்ன சொல்வேன்? நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறேன். என் தாத்தனுக்கு இல்லாத கல்லறைக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு பேத்த எடுப்பேன். தம்பி, நான் உண்மையில உடைச்சு எடுப்பேன் தம்பி. நான் ஒரு ஏரியா என் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான், இது அரசு புறம்பக்கட இதை ஆக்கிரமிச்சிட்டான். நீ இடிக்கிறியா இல்லையா? இடிக்கிறியா இல்லையா? 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு கடற்கரையை கல்லறை கட்டிருக்கல, அதை ஆக்கிரமிப்பா இல்லையா? இதை இடிக்கிற அனுமதிக்கிற சட்டம், அதை இடிக்கணுமா இல்லையா? அது ஐயா எடப்பாடி சொல்றது குற்றச்சாட்டு அல்ல, உண்மை. கடந்த கால உண்மை, அது வரலாற்று உண்மை. அதை சொல்றாரு.